வரட்டும். ஆட்டோ பாமே உனக்கு எவ்வளோ நேரம் கலப்பிக்கு வெயிட் பண்ணுறது? கலப்பி கொண்டு போய் ஒரு 5 மணி நேரம் ஓட்டிருந்தா கூட பரவாயில்ல. யார் ஓனர் வரோம்? டீச்சரில் கேடா எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் இப்படி தான் உணவு விடணும். வீட்டிலே விட ஓகேன்பா. முந்தா நேற்று எடுத்துகிட்டு போனாங்க என்னமோ 10 மணி நேரம் ஓட்டுற மாதிரி. எடுத்துக்கிட்டு போன ஓட்டுனா மழை போனால் டீச்சரில் கூட ஓடி இருக்காது கலப்பை போட்டுருப்பாங்க. ஏதோ எடுத்துகிட்டு போனதுக்கு அன்னைக்கு ஒரு மணி நேரம், இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம்னாச்சும் ஓட்டுனியா? அப்பா எப்படி எப்படி என்ன பண்றது? டயர் என்ன பழப்பழனுக்குது முன்னாடி அளவுன்னு தான் இன்னைக்கு போட்டு நாங்கள் டீயா? ஐயோ அப்பா எடுமா. ஏதோ அதிசயமா நீ வர்றதுக்கு நேராகன்னு சொல்லி அதை தான் நோடிக்கிட்டு இருந்தான். உன்னுடைய ஏன்டா கலப்பி கொண்டாந்து கொடுத்தாதான்டா போகிறதுக்கு? ஒரு கலப்பிக்கு தான் வரும். ஆப்பிள் ஆட்டுட்டோம். நேரம் உடம்பு தெரியாது. கொஞ்சம் இழுத்துப்படி. நீ தான் பண்ண மாட்டேன். பின்னா கொடு. எங்கே போயிட்டா? மெண்டல் வந்தானே இல்லையா? கூட்டிகிட்டு வரணுமா? நான் அவனை குழந்தைய கூப்பிட்டு வரதுக்கு ஏன்டா பரம்பு எடுத்து போடலையா? மேலோட்டியா கீழோட்டியா? கீழே. மாப்பிள்ளை எப்பயுமே கீழே ஓட்ட தான். மேலோட்ட போட முடியுமாங்களா? அதெல்லாம் சேர் வைக்க, அதெல்லாம் சேத்துல விட்டு குழப்பிக்கிட்டு வந்துருக்குறான். ஆமாம் மாட்டு அப்படியே மாட்டிச்சிரு. போதும் அங்கே மக்காட்ட பேத்தப்படாத. தூக்கு மாப்பிள்ள பேக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் தூக்க அவ்வளோதானா? மாமா அரெஸ்ட் பண்ணிட்டாரா? லூஸ் விட்டு வச்சுக்கிறோம். ஜெயிச்சிட்டாரா? கல்யாணம் பண்ணியே அவனுமா ஒரு பவுன் ஒரு நாள் கூட சொல்லல. ஓட்டு பண்ணாங்க. வட்ட பாரு. அட சீமானா? வட்ட பாரு. தெரியல யார் போனா எங்க போனா? ஆமாம் ரொம்ப முக்கியமான கல் போய் எடுத்து வச்சிட்டோம். செட்டு வச்சுட்டீங்களா? இது அதெல்லாம் செட்டு ஸ்பீக்கர் மட்டும் தான். இது செட்டு இல்லையே. எங்கூட்டா செட்டு வாங்கி வச்சுக்கலாமா? செட்டுக்கு பொட்டி இருந்துச்சுன்னா இப்பயே பாட்டு விடலாம். பொட்டி போகணும். நீயும் போற போகலாம்டா. ஓப்பன்ல இருந்துச்சுன்னா இங்கேயே சொருவிடுவேன் எடுத்து. அது சொருவுறது இடம் இல்லை. மாப்பிள்ள சொருவுறதை பற்றி உனக்கு தெரியாதாடா? இதை ஓட்டி விட்டா சோறு திட்டு அப்புறம் அங்கே போயிடுவேன். சரிண்டி அந்த வண்டிக்கெல்லாம் கலப்பியாடா?
அதான் பைசன் போய் எடுத்துகிட்டு போடா அதில் ரேடியோ இருக்குது அப்படின்னு இதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் என்ன பண்ணிட்டோன் ஸ்ப்ரிங்கு பாரு கலப்பில் எல்லா ஸ்ப்ரிங் விட்டுருக்குறாங்களான்னு இறங்கி பார்த்துரு. அந்த அளவில் அவன் ஓட்டல, அவன் களிமண்ணுக்கு எடுத்து ஓட்ட போனான். ஒரு மணி நேரம் தான் ஓட்டுறான். ஸ்ப்ரிங்கு கட்டானா நீ தான் பொறுப்பு. எந்த வண்டியில் ஓட்டினாலும் ஸ்ப்ரிங்கு கட்டானா நீ தான் பொறுப்ப. எப்படா ஆனந்த இது டீல் தானே? இதெல்லாம் நான் டீலு. காட்டில் கல்லுக்கிறது நான் சென்சார் வச்சுட்டு அளக்கிறது காட்டுக்குள்ள எவ்வளோ கல்லுக்குதுண்ணே. நீ 5 காலத்தில் ஓட்டி விடியா, நான் பெரிய காலத்தில் அப்புறம் ஓட்டுறேன். நேற்று 5 காலத்தில் ஒரு சைட்டு ஓட்ட சொன்னதுக்கு போய் ஏண்டா அதே முட்டு கட்டா மாட்டுது கல்லு, அதை ரிவேர்ஸ் போட்டு புடுங்கறானா. அவன் எத்தனை ஆயிட்டம் நம்ம வண்டி விட்டு ஓட்ட போறான். கலப்பை கிழிக்கி சீட்டு போச்சுன்னா எவங்க வேலை செஞ்சு தர போறான்? இவன் வேலை செஞ்சு தருவானா இல்லை காட்டுக்காரன் வேலை செஞ்சு தருவானா? இதுக்கு பதில் சொல்லு. இல்ல காட்டுக்காரன் ஐயோ கலப்பை வளைஞ்சு போச்சுங்க 1000 ரூபா பணம் சேர்த்தி வாங்கிட்டு போனேன். அவனுக்கு என்னடா ஓட்டிட்டு போயிடுவானுங்க. நமக்கு நான் முதல்ல எடுத்து தானே நான் தானே தலைமால கொண்டா கம்பத்திக்கு போகணும். பைசன் போய் எடுத்துகிட்டு போடா மாப்பிள்ளான்ட்டுக்கு போமாம்மா அதை யாருமாம்மா எடுத்துகிட்டு போகிறா, நான் இதையே எடுத்துக்கிட்டு போகிறேங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டான் மாப்பிள்ளை. பைசன் போய் எடுத்துகிட்டு வந்துருந்தா ஜாலியாக ஓட்டிருக்கலாம். இது யார் மாமா எடுத்துகிட்டு வரது, நான் இதையே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து காதில் பாருங்கள் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான் மாப்பிள்ளை. சரி மாற்று நாமளும் கொஞ்சம் இது இருக்குது, ஒரு வசூல் ஒன்று இருக்குது போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை அதுங்காட்டி சாப்பிட்டோம். அதுங்காட்டி நாமளும் போய் அந்த வசூலை முடிச்சுட்டு வந்துடும். ஏதா டீசல் அடிக்கிறதுக்கு வேணுமே, இல்லைனா கூட பரவாயில்லையே டீசலுக்கு காசு வேணுமே. அப்படி பாருங்கள் லிவர் அதிகமாக லிவரை அட்ஜஸ்ட் பண்ணுறதில்ல, அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஓட்டுட்டோம் மாப்பிள்ளை வந்து சொட்டை வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கிறான். எப்படி தான் உஷாராக ஓட்டினாலும் மாமா நான் என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியோ ஒன்று மைனூறுட்டா சொட்டை விழுந்துருது மாமா, என்ன மாமா பண்ணுறது அப்படிங்கிறான். அதான் மாப்பிள்ளை நம்ம ஓட்டுறதுல வந்து ஒரு பிடிச்சிப்பிடி மேலே சேர்த்தியே ஓட்டினாலும் கூட பிரச்சனை இல்லை, சொட்டை விட்டுட்டோம் அது இப்போ தெரியாதுடா மாப்பிள்ளை, மழை பெஞ்ச வாட்டி நல்லா தெரியும்டா மாப்பிள்ளை அப்படின்னு. ஆமாம்மாம்மா அப்படிங்கிறான். அது எங்கேயுமே அப்படி தானே, லைட்டாக சொட்டை விட்டுட்டா அப்படியே தெரியும்ல. அவ்வளோ இன்னொரு 4 சுற்று இருக்குது ப்ரோ, 4 சுற்று ஓட்டிவிட்டு போயிட்டா. இதெல்லாம் கடலப்பருப்பு போடுற வெயில், என்றைக்கு கடலப்பருப்பு போடுவாங்க? கடலப்பருப்பு போடுறதுக்கெலாம் இன்னும் பல நாட்கள் ஆகும். இன்னும் ஒரு மழை பெய்யணும். இப்போ பேஞ்சிருச்சா இன்னுமே என்னைக்கு பெய்யுதோ தெரியல மழை. சரி எதோ பேரமானதை நாமளும் குறை சொல்லக்கூடாது, நல்லபடியாக பெய்யட்டும். பேஞ்சா சரி, பெய்யலனா தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ஐட்டம் போய் இழுத்து விட்டு வந்துடும். இப்போ வாரம் போய் இன்னொரு ஐட்டம் போயிட்டு இப்போ காலையில் மாப்பிள்ளை மொதல் ஒரு காட்டை வேலையை முடிச்சிட்டான். இன்னும் 2 காடு இருக்குதா, எப்படியும் மாற்றியா 4 மணி பண்ணி போடுவோன்னு நினைக்கிறேன். சரி மாப்பிள்ளை போய் சாப்பிட்டு ரெடியாக நான் பச்சைமலை போய்ட்டு வரேன். அப்புறம் பச்சைமலை கொண்டாந்து விட்டு வரேன் காடு சொல்லி. நான் வசூலுக்கு போகணும், நீ போ. நான் வசூலுக்கு போகிறேன்டா. ஓகேன்பா மாப்பிள்ளை எல்லா வயலும் ஓட்டிட்டு வந்துட்டான். இங்கே வந்துட்டான், பக்கமாக வந்துட்டான். அடுத்த ஃபீல்டுக்கே ரெடி ஆகிட்டான். ரெண்டாவது ஆள் ஓடிட்டு இருக்கான்.
மாப்பிள்ளை ஓட்டுறதை பார்த்துக்கிட்டிங்கன்னா M3ல் 11 RPM வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. ரெண்டு சால், ஒரு காட்டுக்காரரு 2 சால் ஓட்ட சொல்கிறாங்க, ஒரு காட்டுக்காரரு 1 சால் ஓட்ட சொல்கிறாங்க. ஓட்டுட்டோம், எப்படியோ ஓட்ட சொல்கிறது ஓட்டிட்டான் ஆகணும். இதை ஓட்டிட்டு ப்ரோ இன்னொரு மழை பெஞ்ச வாட்டி இன்னும் ஒரு சால் ஓட்டி அப்புறமேட்டு தான் கடலப்பருப்பு போடுவாங்க. இப்பயே போட மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. இது தான் ஒரே முட்டா ஓட்டி முடித்தாங்கன்னா பரவாயில்ல தான். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. இன்னொரு ஐட்டம் ஓட்டி அப்புறமேட்டு தான் உழவு கழிப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இதை ஓட்டி முடிச்ச வாட்டி அடுத்த காடு ஜாயின் பண்ணணும். போய் சாப்பிட்டு மாப்பிள்ளை அடுத்த காட்டை ஓட்ட சொல்லணும். இந்த தரத்தையும் ஓட்டி விட்ற அப்புறம் ஐபஸ்க்கு எவ்வளோ ஆகும்போது M3 ஐபஸ்க்கும் ஒரே வேகம் தான் போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. M3 இன்னும் வேகம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான வேகமாக தெரியுது. செடியில் இருக்கிறவங்களால மாப்பிள்ளை முன்னாடியும் பின்னாடியும் இழக்கிறதுல நல்லா டப்புன்னு இழுத்து எறிகிறான். மறந்துட்டியா? மாப்பிள்ளைக்கு எனக்கும் காலையில் ஒரு சின்ன ஃபைட்டு ப்ரோ. என்னண்ணா மாப்பிள்ளை ஆனந்தம் தானா ரிவேஜ் கல்லை விட்டு பேக்குறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான். அப்படின்ற மாமா ஏமாமா சொல்லிட்டு கேட்டானா ஏண்டாடே இன்னைக்கெல்லாம் எந்த அளவுக்கு நான் எவ்வளோ ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் பெஸ்ட்டு. அவன் மேட்டுக்காட்டெலாம் கல்லை பிடிச்சி ஓட்டவும் அதை பிடிச்சி ஓட்டணும்னா நமக்கு தான் முதல்ல சேதாரம் அதிகம்டா மாப்பிள்ளை அப்படின்னு. ஆனந்தம் ஆமாய்யா ஓட்ட சொல்கிறவனும் அதை ரிப்பேர் பண்ண மாட்டான், ஓட்டுறவனும் ரிப்பேர் பண்ண மாட்டான், ஓனர் ஆக்கப்பட்டவன் தான்டா மாட்டிக்குவோம் அப்படின்னுமா. அப்புறம் எதுவும் சொல்லலை. டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு 4-4.25 இந்த ரேஞ்சு தான் போகும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். 4 லிட்டர் கேரண்டியாக போகும், அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் செட்டு இருந்தால் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குதுன்னு செட்டு தான் இல்லை, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. போட்டுருவோம் சீக்கிரம் விரைவில் மாப்பிள்ளைக்கு செட்டு போட்டு கொடுத்துருவோம். ரெண்டாவது சால் ஆகிட்டு இருக்குது ஒரு 10 நிமிஷம். ஓகேன்பா மாப்பிள்ளை வந்துட்டு அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். மழை வர மாதிரி இருக்குது, அதனால் மாப்பிள்ளை ஓட்டுட்டான். அதுங்காட்டி நாம் ஒரு 2 காடு இருக்குது ஓட்டிட்டு அப்புறம் மாப்பிள்ளைகிட்ட கண்டிப்பாக கொண்டு அதுங்காட்டியும் இந்த 4 வீலர் கிட்ட மாட்டுறதுக்கு நோவோக்கு கம்பெனிலேருந்து வந்துருந்தாங்க ப்ரோ. நம்ம வண்டியில் மாட்ட முடியுமா, பாசிபிள் இருக்கா, என்னென்ன சேஞ்ச் பண்ணோம் அதை பார்க்கறதுக்கு வந்துருக்குறாங்க. அப்புறம் அதை பேசுறதுக்கு என்னட்டு ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டு எல்லோரும் செக் பண்ணிட்டு சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க. சொன்ன வாட்டி ஆர்டர் போட்டு மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் போயிட்டு 2 வயலு ஓட்டுற வழியை பார்க்கணும். காட்டு பக்கமாக வந்துட்டோம். இந்த வயலை ஓட்டி விட்டுட்டோம். அடுத்தது நம்ம ஆனந்த ஃபீல்டு ஓட்ட போகணும்.
ஒரு 2 வெயில் ஒரு 2 மணி நேரம் வரும். இதை ஓட்டி விட்டு தான் ஆனந்தாட்டு போகணும். அந்த பாட்டி தவிர எல்லா பாட்டியும் ஓட்டி போட்டான். அப்புறம் ஒரு காடு எப்படி காஞ்சி கிடக்குது. நாம் தான் எங்களுக்கு தான் ஓட்டுறோம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஹை ஃபஸ்ட்டு தான் ப்ரோ. 12 RPM ரோடில் இருக்கிற மாதிரி ஓட்டி தான் தீர்ந்து. அதே பூ மாதிரி ஓட்டலாம். வேலை வெண்கலப்பெல்லாம் ஓட்டுறதுக்கு பைசோன் ட்ரையே சூப்பராக இருக்கும். அடுத்தது போய் மாப்பிள்ளை மாட்டி கட்டிக்கிட்டு ஜாலியாக ஓடுறது விட்டுட்டு இல்லை நான் போர்வீல் டிரைவில் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை போர்வீல் டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டான். அது என்ன போர்வீல் டிரைவில் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு ஓட்டலாம். இதில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை, ஃபேன் இல்லை. இதுக்கும் ஒரு ஃபேன் வச்சிடணும் ப்ரோ. இதுக்கு ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணிக்கிறோம்னா கரும்புல ஒரு ஃபுல்லாக இறக்கி விடணும். இந்த மாதிரி செட் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்பவும் இறக்கூடாது. இதுவே 2வது சாலுக்கு இன்னும் கொஞ்சம் ஏட்டுக்காலெலாம் வந்து அந்தளவுக்கு மண் டைட்டாக இருக்காது. அப்படியே இறக்கணும்னா அப்படியே பல ஓடும். அந்த 2 வயலில் ஓட்டிட்டு தான் மாப்பிள்ளைகிட்ட போய் ஆகணும் ப்ரோ. எப்படியும் 2 வயலும் ஒரு 1.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் வரும். பாதி வேறு தென்னம்பில் வச்சாங்க. எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரில, ஓட்டி பார்ப்போம். கரெக்டாக இவ்வளோ கேப் கொடுத்து விட்டா புதுக்கலப்பை தான் புதுக்கலப்பை நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மேக்ஸிமம் பிரேக் அடித்து திரும்புற மாதிரி பண்ணிக்காதுங்க. நான் பாருங்கள் பிரேக்கே அடிக்க மாட்டேன். இப்படி திருப்பும் போது இப்படி வாட்டமாக திருப்பிக்கிட்டிங்கன்னா பிரேக் அடிக்கிறதால வண்டி இன்ஜின் RPM ட்ராப்பேஜ் ஆகாது, மைலேஜ் நல்லாயிருக்கும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அடிக்காத ஓட்டம் நல்லாயிருக்கும். ஒரு சால் ஓட்டிட்டு 2வது சால் ஓட்டிட்டு இருக்கிறேன். இது சும்மா காட்டுன்னு ஓட்டவே முடியல. இந்த வரைக்கும் எப்படி கடல பருவம் போடுவோமோ தெரில. இத்தனை வெயில்ல இந்த கருவியே பருவ மாட்டேது அடிக்கிறது. ஓட்டிட்டு மேல் வெயில் ஓட்டிட்டு அதிக போயிடலாம். கலப்பு வேற புதுங்கிறனால திடீர் சமா இருக்குது. ஓட்டிட்டேன் கடைசி 2 நிமிஷம் ஓட்டிட்டு மாப்பிள்ளைக்கு தான் போகணும். மாப்பிள்ளை வேறு டீசல் கம்மியாக இருக்குதுங்கிறான். ஓட்டிட்டு வரணும் ப்ரோ. ரெண்டு வயலையும் ஓட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். அப்படியே இந்த இடத்துல இறங்கணும். அதே இடத்துல போய் அப்படியே இறங்கிக்க வேண்டியதான். நாட்டுக்காரர்கிட்ட 1200 ரூபா சொல்கிறேன் ப்ரோ மணிக்கு. அப்படியே அப்போ 1200 ரூபா கொடுத்து நான் ஓட்டி எனக்கு என்ன தம்பி மீதி ஆகும்? அதுக்கு நான் என்னென்னா பண்ணிட்டோம், விலைவாசிகள் அப்படி விற்கிது. சரி ப்ரோ ரைட்டு, மாப்பிள்ளைக்கு போய் ஓட்டும் பார்த்தீங்கன்னா ஓட்டுனால தான் போகணும். இதில் வேறு அவன் வேறு அப்பா நான் செந்தூர் வரேன்ப்பாங்கிறான். போயிட்டு அப்படியே வீடு போய் ஒரு 1/2 மணி நேரம் ஓட்ட போட்டு தான் ப்ரோ அவ்வளோவா வீட்டு மொத்தமாக வந்துட்டோம். நான் அப்போ போனேன் 2 மணி நேரம் ஓட்டினேன். உடனே கை மேலே காசு கொடுத்துட்டேன். இப்போ ஓட்ட போகிறது எல்லாமே சுத்தமாக வேணேன். மொத்தமாக ஒரு 7-8 டயர் வசூலானா கூட நாளைக்கு எல்லாம் 2 வரைக்கும் டீஸ் அடிச்சிடலாம். அப்புறம் என்ன பண்ணி தொலைதான் தெரியல பார்ப்போம். ஹார்ன் அடிச்சிட்டேன். என் தலைவர் என்ன பண்ணுறாரு, கூடு ஓடிடுவோம் பாரு.
வரணும், ஓடிட்டு வந்துடுறோம். ஏய் ஓகே ப்ரோ, அவனை அள்ளி போட்டாச்சு. கேட்குறியா? ஏன் வீட்லேயே இருக்கிறதா நான் ஃபோன் பண்ணுறேன். நான் வந்துட்டு வெளியே இருக்குப்பா, அங்கேப்பா இங்கேப்பானா மண்டையை பேசக்கூடாது. நல்லா புளி மேடு ஆடெல்லாம் முன்ன பண்ண கிடக்குது. நீ நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டீங்கன்னா தான் பிரச்சனை இல்லை. இல்லைனா கை காலெல்லாம் புடிஞ்சோம். மாதிரி காடெல்லாம் எப்படி கிடக்குது பார்த்தியா? இந்த வயலை ஓட்டிட்டு போயிடலாம். தான் நடக்க மாட்டேன் ஊடா. சரி ஓகேன்பா. இந்த வயல் ஒன்று இருக்குது, ஓட்டிட்டு போயிடலாம். அஜித் யாருக்கு ஓட்டுறான்னு தெரில, நம்ம அங்கே ஓட்டிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வெறும் கல் ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓட்டணும். அந்த வயலை ஓட்டிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. போன ஏறுக்கு இந்த வயல் ஓட்டிகிட்டு போனோம் தெரியுமா, கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடும். வீடியோ எடுத்தால் பத்தாது, ஏதாச்சும் பேசணும். சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ ஒரு பயனுள்ள தகவல் கொடுக்கணும். தகவல் ருத்ரா ருத்ரா ஹாய் சொல்லு. கம்முன்றா, அவனே கையை எரிஞ்சு பண்ணிக்கிறான். அவனே ஹாய் சொல்ல சொல்ல அப்படியே அவனை காமெடி பண்ணி பாருங்க. வந்து காடு உழவு ஓட்டிடும் திருங்கலத்தில். பிடிக்க முடியல. அவனும் என் கிட்ட வரல. கிட்ட வந்தால் ஒரு கிளை இப்போ வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா அவன் எட்டையே ஓடிக்கிறான். அப்படி தான் ஓட்டணும். நீ பொறுத்தனைக்கும் 4 வயல் தண்ணிலே அந்தாலும் ஓடிக்கிறான். பத்தாததுக்கு இங்கே ஒரு வயல் கூட பெரிய வயல் இல்லை. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குதா. வண்டி கூட திருப்ப முடியல. பாரு பக்கத்து வேலை எவ்வளோ தூரத்தில் திருப்பி இருக்கிற பார்த்தீங்களா. பிரேக் மேலே ஏறி நின்னா தான் திரும்புது. மொத்தமாகவே இந்த வயலில் 12 எவ்வளோ தான் இருக்குது. இதில் போய் ஃபஸ்ட் ஆள் ஓட்டிட்டு 2வது ஆள் நெக்ஸ்ட் ஆள் ஓடுறதுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் நீங்களே நினச்சி பாருங்க. இதில் வேறு அழுத்தி ஓட்டுங்கிறாங்க. என்னப்பா சாயந்தரம் மணி 6 ஆயிருக்கு. மாப்பிள்ள அங்கே ஓடிட்டுக்கிறான் தெரியல. வண்டி 3-4 வயல் தாண்டி ஓடிட்டுக்கிறான். அடுத்த வரலாம் ஜாயிண்டாக போயிடுச்சு. இந்த வயலில் ஓட்டினாட்டு தான் மாப்பிள்ளை கிட்ட கூப்பிடணும். ஆனால் மாப்பிள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். தண்ணி வேறு தேய்க்குது. அந்த சைடு காட்டுக்காரர் கூட வரமாட்டேங்கிறாங்க. உங்கள் சைடெலாம் வந்து காடு ஓட்டினா காட்டுக்காரர், இந்த மேட்டுக்காரெலாம் ஓட்டினா காட்டுக்காரர் காட்டுக்கு வந்துடுவாங்களா? இல்லை எல்லாமே என்னாட்டுனா வந்து சொல்லிட்டாங்கன்னா எல்லா காடும் ஓடி போய்க்கலாம். எனக்கு அம்மையில் சொல்லுங்க நண்பா. லட்சிய விட்டாவே வண்டி போகணும். எல்லாம் அரும்புல் காடு இருக்கும். வண்டியே போக மாட்டேங்குது. எல்லாம் இங்கே எல்லாம் அப்படி தான் ப்ரோ. மேட்டு காடெல்லாம் பாரு. இது ஒரு வாள், அது ஒரு வாள், இந்த குறை ஒரு வாள், அந்தான ஒரு ஆள். எத்தனை பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தொண்ணூறு தான். ஒருத்தருக்கு கூட பெரிய வயது கிடையாது. கரெக்டாக 3 சுற்று தான். 2வது வேலை முடிஞ்சிடும். ஓகேன்பா. என் அம்மாவும் ஓடி போய் கொடுன்னு அப்பா வட்டி நேரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போய் அவங்ககிட்ட அஜித்துக்கிட்டே ஏறிக்கிட்டான். அங்கே அந்த பனைமர சந்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு இன்னும் இந்த வயல் ஒன்று, மேலே ஒரு 3 வயல் இருக்குது ப்ரோ. இத்தனை நாள் வண்டி ஓட்டாத இருந்துட்டு இப்போ வண்டி ஓட்டவும் இடுப்பை கழட்டி வச்சிடலாம் போல் தோணுது.
நானும் காலையில் 11 மணிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஒன்றும் சமாளிக்க முடியல. இன்னும் 2 மணி நேரம் ஓட்டினோம்னா ஆளுக்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம், அஜித்துக்கு ஒரு 2 மணி நேரம் வரும். ஓட்டினோம்னா இந்த ஏரியா முடிஞ்சிடும். எல்லாம் 2 சால் ஓட்டியாச்சு. நாளைக்கு வேறு ஏரியா தான் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் ஓட்டினா ஓரளவுக்கு லோக்கல் ஓல ஒரு 2 வண்டியும் போட்டு இழுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி எதுவும் மழை இல்லை. மழை இல்லாதவரையும் பரவாயில்ல. இன்றைக்கி மழை இல்லைன்னா எல்லாம் ஓட்டுறவங்களதெல்லாம் நாளைக்கு பொழுதாங்காட்டி ஓட்டி கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அப்புறமேட்டு மழை பெஞ்சுதுன்னா இன்னும் ஒரு சால் ஓட்டிட்டு அப்புறம் அப்படியே உழவு முடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். வீடியோவுக்கு வர நேற்று வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அதை நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை ப்ரோ. நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? நான் சும்மா இருந்தால் தான் வீடியோ கமெண்ட் பண்ண முடியும். நானும் வண்டி ஓட்டிட்டுக்கிறேன், அதனால் கமெண்ட் பண்ண முடியல ப்ரோ. சரி, பார்த்தா வேலைக்கு ஆகாது. நாம் பொறுமையாக முள்ள எடுத்து ஓட்டும். அஜித் கடைசி வரலாம் கிட்ட வரமாட்டான். ஓட்டுறதுலையே இப்போ தான் ப்ரோ இது பெரிய வெயில். எல்லாம் தொழுத்துலே உண்டு. ஒரு வெயில் தான் கொஞ்சம் மனசில் பாலை வார்த்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெயிலாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இது மாதிரினாச்சும் ஓடுறது என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தாலும் எல்லாமே துண்டு வெயிலாக இருந்தால் எத்தனை வெயில் வளைச்சி ஓட்டுறது சொல்லுவாங்களாம். ஓட்டணும் இதுக்கு மேல் வெயில், அது அந்தாண்ட 2 வெயில், இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணால் முடிச்சுட்டு இதில் வேறு பிரச்சனை என்னென்னா நெட்டில் ஓட்டி தான் குறுக்கில் ஓட்டணும். ஏன்னா காடு இந்த பக்கம் பள்ளம், மழை பெஞ்சா தண்ணிலாம் அடிச்சுட்டு போயிடணும். இப்படி ஓட்டிட்டு 2வது சால் இப்படி ஓட சொல்லுவாங்க. அப்போ தான் காட்டில் தண்ணி நிற்கும், இல்லைனா அறுத்துக்கிட்டு போயிடும் அப்படிம்பாங்க. உங்கள் சைடு அது மாதிரி சொல்லுவாங்களா என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான். ஒரு அதிகபட்சம் இந்த வயலில் ஓட்டணும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருட்டு கட்டிக்கும். அதுக்கு மேலே ஏன் முடிஞ்சும் உங்களுக்கு தெரியாது, வண்டியும் வீடியோ தெரியாது. முதல்லாம் ஓட்டும் போதெல்லாம் இந்தளவுக்கு கேப் விட்டு ஓட்டலாம் ப்ரோ. ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சால் ஓட்டினோம்னா இப்படி கிட்ட பிடிச்சி ஓட்டணும். 2 சால் ஓட்டணும்னா நல்லா இந்தளவுக்கு கேப் அடிச்சே ஓட்டணும். அடுத்தாலும் கலங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களா. பாருங்களை வேணா கூட சொட்டை வந்துடும். சொட்டையெல்லாம் வராது. ஆனால் அவ்வளோ கேப் விட்டுனோம்னா மழை பெஞ்சுதுன்னா பில்லு துளுத்துச்சுன்னா அந்த சொட்டையில் இருக்கிற பில்லு தெரியும் போல சாவாத்தை அப்படியே காட்டி கொடுத்துருன்னு வச்சுக்காங்களேன். எவ்வளோ தான் ஹைட்ரோலிக்கை தூக்கி வச்சு ஓட்டணும்னாலும் மணல் கட்டுறதுக்கு வண்டி திறம் போத 2 வீல் டிரைவருக்கு அப்படியே ஸ்லீப் ஆகுது. இப்போ நான் வீடியோ எடுக்கலாம் ஒரு கையை லிவர் மேலே வச்சுருப்பேன், லைட்டாக லோடு எடுத்தாவோட தூக்குவேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுனால இப்படி கையை ஸ்டேரிங்கில் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியலன்னு வச்சுக்காங்களா. ஏன்னா ஒரு வீடியோ ஒரு ஸ்லோவாகவே இருந்திருக்காது. ஏன்னா பொழுதுனிக்கே அழைச்சல நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும், அதுக்கு ஸ்டேஜ் இல்லை. ஒரே காரணத்துக்கோசரம் தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வண்டி டீசல் கம்மியாக இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான். கொடுக்குறானா டீசல் உபயோகிக்கிறாங்க. மாப்பிள்ளை ஓட்டும் மட்டும் மாப்பிள்ளை ஓட்டிக்கிட்டு தான் இருப்பான். நேற்றே ஃபுல் பண்ணோம். நேற்று ஒரு 2 மணி நேரம் ஓட்டி இன்னைக்கு ஓட்டமும் இவ்வளோ நேரம் ஓடும் தெரிஞ்சு தான் காலையில் பண்ணிட்டு வந்துருக்கலாம். அவனும் மற்ற மாதிரி ரொம்ப ஓட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாரும் ஒரு 2 பேர் பண்ணிடுவாங்களா. ப்ரோ மாமா ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம வண்டி டீசல்லாம் நின்று போச்சு. அப்படின்னா நம்ம வண்டி தெரியும். ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும் இதில். பட் எப்படி ஜூம் பண்ணுறது எனக்கு தெரில.
வீடு எல்லாம் ஜூம் பண்ணி பாருங்க தெரியும். 1 2 4 வெயில் ஓட்டிகிட்டு வீட்டுகிட்ட ஒரு 2 வெயில் இருக்குது ப்ரோ. ஓட்டினா இன்னும் இப்போ இதே முடிஞ்சுது. நாளைக்கு பொழுதுனைக்கு வரும். ஒன்றுமே தெரில. லைட்டு போடும். ஓகே ப்ரோ, இதுக்கு மேலே வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் உழவு இருக்குது. ஏன்னா இருட்டு கட்டிக்கிச்சு. அதனால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். டாட்டா பாய். ஓகே ப்ரோ. ஆமாம், அவ்வளோ ஓட்டு இந்த வேலை ஓட்டு இன்னொருத்தால் ஓட்டினா வர முடியும். நம்ம ஸ்கூலு அந்த ரோட்டுக்கு போகிறப்போ ஒரு ஸ்கூல் பார்ப்போம்ல ப்ரோ, வித்யாம்பி ஸ்கூல். அதோட கிரவுண்டு இது கிரவுண்ட். அப்படியே கிரவுண்டுக்கு இந்தாண்டிருந்து மறுபடியும் ரோடு வரைக்கும் காடே தான். பூரா நாங்களே தான் ஓட்டணும். காலேருந்து ஓட்டியும் இன்னும் முடிக்கவே இல்லை பாருங்க. இன்னும் கிடக்குது காடு. ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா பாய்.